வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜில் இருக்கும். டெய்லி லைஃப்பில் கூட இருக்கும். நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்மளுடைய எண்ணங்கள், சுச்சுவேஷன்ஸ் இதை பொறுத்து அதனுடைய லெவல்ஸ் மாறுமே தவிர, அது ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்ததாக இருக்கலாம், ஒரு பணம் சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை உடல் நலம் சார்ந்ததாக இருக்கலாம். எனிவேஸ் நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆன்சைட்டியும் டிப்ரெஷனும் ரொம்ப காமனா ஆயிடுச்சு. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்னைஸ்டு நவீன உலகத்துல அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட புரிதல் இல்லாம இல்ல ஒரு பொறுமை இல்லாம நம்ம வந்து ரொம்ப வேகமா ஜட்ஜ் பண்றோம், ரொம்ப வேகமா வெளிப்படுத்துறோம். பொதுவா சொல்லுவாங்கல்ல, அட்வைஸ் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஈஸி, நம்ம ஃபாலோ பண்றது தான் கஷ்டம் அப்படின்வாங்க. நானும் அதை ஒத்துக்கிறேன். அதனால இந்த வீடியோல நான் சொல்ற விஷயங்கள் எனக்குமே பொருந்தும் தான். ஐம் நாட் பர்ஃபெக்ட், பட் நான் சொல்ல வர விஷயம் புதுசு. 333 ரூல் ஃபார் ஆன்சைட்டி அப்படிங்கிறது. இப்போ என்னால் இப்போ அந்த ஒரு பாயிண்ட்ல நான் இருக்கேன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல ஒருத்தரோட நான் ஆர்குமெண்ட் பண்றேன், ஒரு பாயிண்ட்ல நான் பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுறேன். என்னால் வந்து அந்த பேச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன பேசுறேன் எனக்கே தெரியல. அந்த ஆர்குமெண்ட்ல நான் ஜெயிச்சாகணும். அதுக்கு நான் உனக்கு என்ன வேணாலும் பேசுவேன். இதுக்கு முன்னாடி நீ பண்ணது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டு என்ன வேணாலும் நான் பேசுவேன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு மனப்பான்மையா இருக்கு. ஒரு இம்மெச்சூரான ஒரு மனப்பான்மைன்னு கூட சொல்லலாம்னு வச்சுங்களேன். இப்போ நான் அப்படி பண்றேன். பட் அந்த மொமெண்ட்ல நான் அப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணுவேன். ஐ வில் ரிப்பெண்ட் ஆர் ஐ வில் ரிக்ரெட். ஏன் இப்படி நம்ம பேசிட்டோம், நம்ம ரொம்ப மோசம், இந்த மாதிரி ஒரு ரிப்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா? இதை இன்ஸ்டன்டா தடுக்கிறதுக்கு ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு கோப்பிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கிரவுண்டிங் டெக்னிக். ஜஸ்ட் காம் டவுன் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது காம் டவுன் ஆகுறதுங்கிற அந்த நிலைக்கு வர்றது வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எந்த வயதினர் ஆனாலும் எந்த ஜெண்டர் ஆனாலும் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் இந்த 333 ரூல் ஃபார் ஆன்சைட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் ஆன் 3 திங்ஸ் விச் யூ see. அதாவது இப்போ நான் இந்த ரூம்ல இருக்கேன், ஒரு 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 சின்ன ஒரு கேபின்ல இருக்கேன் அப்படின்னா, என்ன சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பென் ஆகலாம், ஒரு ஸ்டாண்டா இருக்கலாம், இல்லை இந்த யூடியூப் கேமராவுடைய இந்த ஸ்டாண்டா இருக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை நான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனா இருக்கலாம், லைஃபையே உடைக்கக்கூடிய ஒரு முடிவா இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி சில வார்த்தைகளை கேட்டிருக்கலாம். இந்த எல்லா நிலைமையிலுமே சடனா என்னை சுத்தி இருக்கக்கூடிய 3 ஆப்ஜெக்ட்ஸை நான் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது என்னுடைய மைண்டினுடைய அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்ல அந்த ஃபோக்கஸ் போய் இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சமாவது வெளியே வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, ஃபோக்கஸ் ஆன் சவுண்ட்ஸ் வாட் யூ ஹியர். ஃபோக்கஸ் ஆன் 3 சவுண்ட்ஸ் வாட் யூ ஹியர். இப்போ நான் வந்து பேர்ட்ஸ் வளர்க்குறேன். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் அந்த பேர்ட்ஸுடைய சிர்பிங், அந்த பேர்ட்ஸுடைய அந்த ஓசை வந்து இசைன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த பேர்ட்ஸுடைய அந்த ஒரு கீதம் ஒரு இசை நம்மளை அந்த உடனடியாக சாந்தப்படுத்திடும், உடனடியாக நம்மளை கிரவுண்டிங்க்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கோயிலினுடைய ஒரு ஓசையா இருக்கலாம், இல்லை நீங்க ஒரு நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு சத்தமா இருக்கலாம், இல்ல ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா ஒரு பிரீஸா கூட இருக்கலாம், ஒரு தென்றலான கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓசைகளை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாங்கெல்லாம் இல்லப்பா, நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது நான் ஒருத்தரோட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன், இல்லை ஃபோன்ல ஒருத்தரோட கத்திட்டு இருக்கேன், இல்லை சத்தமா மெசேஜ் ஒரு சண்டை போட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன், என்னை சுத்தி யாரும் இல்லை அப்படின்னா, அங்க அந்த மொமெண்ட்ல என்ன சவுண்டு கேட்குதோ, வெளியே போற கார்களோ, இல்ல வெளியே பேசி போற நபர்களோ, இல்ல தூரத்துல ஒரு நாய் கத்துறதோ, இந்த மாதிரியான ஓசைகள்ல சடனா ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. மூணாவது ரொம்ப முக்கியமானது, 3 திங்ஸ் விச் யூ கேன் மூவ் ஆர் டச். அது உங்களுடைய பாடி பார்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸாக கூட இருக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த நெக் மூவ்மெண்ட், இந்த நெக்கை இப்படி நம்ம மூவ் பண்றது மூலமா இன்ஸ்டன்டா ஸ்ட்ரெஸ் குறையுதுன்னு சொல்றாங்க. கையை வந்து இப்படி மூவ் பண்ணி பண்றது மூலமா இன்ஸ்டன்டா ஒரு ஸ்ட்ரெஸ் குறையும்னு சொல்றாங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் 3 திங்ஸ் இன் மூவிங் யுவர் பாடி பார்ட் ஆர் ஃபோக்கஸ் ஆன் 3 திங்ஸ் விச் யூ கேன் டச். ஸோ ஒரு மவுஸ் பேடா இருக்கலாம், ஒரு மவுஸ் பேட்னுடைய அந்த சாஃப்ட்னஸை நீங்க உணர்ற அளவுக்கு அந்த டச் பண்ணி உங்களுடைய மனசை சாந்தப்படுத்தலாம். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. எஸ், இதை கேட்கும் போது நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்டா, இது ஒரு கியூரா ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்னு தான் தோணும். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா இது ஒரு ட்ரீட்மெண்ட் நான் சொல்லலை. இது ஒரு இன்ஸ்டன்டான, நீங்க ட்ரிகர் ஆகக்கூடிய, ட்ரிகர் ஆகி கண்ணாவினான்னு பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணதை விட அந்த மொமெண்ட்ல கொஞ்சம் மெச்சூரிட்டியை வளர்த்துக்கிறதுக்கு, இது நான் எனக்கும் தான் சேர்த்து தான் சொல்றேன். பொதுவாக சொல்லுவாங்கல்ல, தனியா இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்களை பார்த்துக்கணும், கூட்டத்தில் இருக்கும்போது நம்மளுடைய வார்த்தைகளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி ஒரு டேர்மா கொண்டு வந்திருக்காங்கன்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது ஒரு புது விஷயமா இருந்தது, கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. இது வந்து நிறைய பேருக்கு பயன்படும் அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு. அதனால நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி.